வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. கோதுமை அப்பம் ஹெல்த்தி வெர்ஷனாகவும் எப்படி அதை மாற்றி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கார்த்திகை தீப ஸ்பெஷல் ரெசிபியாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இல்லை ஃபெஸ்டிவல் ரெசிபியாகவும் இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கோதுமை அப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை அப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே எடுத்துக்கோங்க. ஒரு கப் வெல்லம். நான் இதில் ஒரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க எந்த அரிசி மாவாக இருந்தாலும் அது ஓகே. ஸோ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், நெய் வாசனைக்கு. இதில் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், வெறுமனே இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் கேஷ்நட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் அவங்க ஆப்ஷனல் தாங்க. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா இது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் துருவிட்டு நெய்யில் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம டைரெக்டாக மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக பாகு பதத்துக்கு வர அளவுக்கு முன்னால் ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு கப் வெல்லம் எடுத்திங்கன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா விடுங்க. இதை வெல்லம் கரைஞ்ச உடனே பார்க்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்கு பதம் வர ஆரம்பிச்சிச்சு. இது ஆர்கானிக் வெல்லம் தான். ஸோ அதனால் நம்ம வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பாகு வெல்லம் மாதிரி எடுத்திங்கன்னா நல்ல கலர் வரும். இதில் ஆர்கானிக்னால கொஞ்சம் கலரும் உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது. கொஞ்சம் மண் அப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பதம் வந்த உடனே அப்படியே டைரெக்டாக மாவில் வச்சு ஃபில்டர் பண்ணி அப்படியே டைரெக்டாகவும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நுரை அடங்கின உடனே நம்ம எடுத்து இதை டைரெக்டாக மாவில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து அரிசி மாவு, சுக்கு, ஏலக்காய், உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கிரேட்டட் நட்ஸையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அதில் ஸோ இப்போ இதை ட்ரையாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுக்கு, உப்பு எல்லா மாவையோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போது நல்லா நுர அடங்கியாச்சு. இப்போ இந்த வெள்ளைப்பாகு கரைசலை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லா சுவையும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அப்பமாக கிடைக்குங்க. இது கோதுமைன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். கோதுமாவும் சேர்ந்த மாதிரி. ரொம்ப கட்டியாக வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வெல்லம் கட்டி அடித்து இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற்றி எடுத்து அப்பம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது சுடு தண்ணி எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தை பார்த்து வெள்ளைப்பதம் பார்த்த பிறகு தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு ஒரே நாளில் அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரினா சூடான பால் கூட நீங்கள் சேர்த்து இதை கரைச்சி இதை சாப்பிட்றலாம். பால் சேர்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டு செஞ்சதாக இருந்தால் மறுநாள் வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். இது செஞ்சு இது மாதிரி வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் இது நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாம். இந்த நெய்யை
ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. இது நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால இன்னும் நல்லா ஹெல்த்தி வெர்ஷனாகவே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஊற்ற ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. எண்ணெய் சூடாகும் போது நம்ம அப்பம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். அப்பம் வந்து நெய்யிலே பொரிச்சா நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நெய் போட முடியாதுன்றதுனால நான் நெய் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நம்ம நெய்யில் பொரிச்ச மாதிரி நல்ல வாசனையை கொடுக்கும். நல்லா கலரி விட்டுருங்க. பாருங்க, நம்மளோட தேங்காய் நட்ஸு எல்லாம் போட்டது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பொரிச்சோடனே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 முக்காவோ எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சென்டராக அப்படி போட்டு எடுத்துரும். இன்னும் சின்ன கரண்டினாலும் சின்ன கரண்டியில் ஊற்றிக்கோங்க. இல்லை பெருசாக வேணும் அப்பம்னா பெருசாகவும் போட்டுக்கோங்க. சைஸ் வந்து நம்ம எப்படி போடுறோமோ நம்மளை பொறுத்து தான் அது. ஸோ அடுத்து திருப்பி எடுத்தாச்சு. இப்போ இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் கருப்பாக கலர் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வாட்டி ஊற்றும் போது மாவை நல்லா கலரி விட்டுட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மேலே வந்து தண்ணியாக வந்து நிற்கும். அப்புறம் கீழே வந்து நல்லா திக்காக போயிடும் மாவு. ஒரு 1/2 செகண்டுக்குள்ளே வந்து மாவு அப்படியே எழும்பி வரும். நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி கொஞ்சம் சென்டராக தள்ளிட்டு இப்படி திருப்பி விட்டுடுங்க. எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பக்கம் சாஃப்டாகவும் ஒரு பக்கம் கிறிஸ்பியாகவும் நமக்கு டேஸ்ட்டாக அது கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. கோதுமையிலே செஞ்சதுனால இன்னுமே நம்ம ஆரோக்கியமாக செய்யலாம், ஆரோக்கியமாக சாப்பிடலாம். இல்லை நட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால பசங்களுக்கு இன்னுமே நல்லா பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.